வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ரிவர்ஸ் ட்ரிக் வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துங்க. இது வந்து பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு. இதோட ரிவர்ஸ் ட்ரிக்கை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னா, அதாவது இதுதான் வந்து பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கோட ரிவர்ஸ் ட்ரிக்கு. இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் இப்போ கற்றுக்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான் இந்த ட்ரிக்கு. இது எல்லாருமே அசால்ட்டாக கற்றுக்க முடியும். அது இல்லாமல் இந்த ட்ரிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பஸ்ட்டு ட்ரிக்கு, இந்த பஸ்ட்டு ட்ரிக் வந்து யார் யாருக்கெல்லாம் செய்ய தெரியுமோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக் வந்து இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ் ட்ரிக்கு கற்றுக்கிறது ஈஸி. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக் வந்து கற்றுக்க முடியும். அதே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ட்ரிக்கு கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நியோசோனிக் செய்ய தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி. அதாவது நியோசோனிக் நம்ம எப்படி செய்வோமோ அதே தான் இண்டெக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ட்ரிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கும். இதுதான் வந்து இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு. இது இப்படி செஞ்சிட்டோம்னா நியோசோனிக், புரியுதுங்களா? அதாவது இப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, உங்களுக்கு நியோசோனிக் ட்ரிக்கு செய்ய தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ் ட்ரிக்கை வந்து ஈஸியாக செய்ய முடியும். அதே உங்களுக்கு இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ் ட்ரிக்கு செய்ய தெரியும் அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக நியோசோனிக் ட்ரிக் வந்து கற்றுக்க முடியும். அதாவது நியோசோனிக்னால் இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆள்காட்டு விரல் நடுவரல் இந்த 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக இப்படி பிடிப்போம். இது இப்படி பிடிச்சோம்னா அது நியோசோனிக்கு. அதே இந்த மாதிரி புஷ் பண்ணி இழுக்கிறப்ப திருப்பி ரிட்டர்ன் ஸ்பின்னாக திருப்பி வந்து இந்த 2 விரலுக்கு இடையில் வந்துச்சு அப்படின்னா அது இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ் ட்ரிக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் அரௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பஸ்ட் ட்ரிக் மாதிரி தான். இந்த பஸ்ட் ட்ரிக் வந்து எப்படி செய்வோம்னா இப்படி செஞ்சால் அது பஸ்ட் ட்ரிக்கு. இந்த பஸ்ட் ட்ரிக்கை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு, புரியுதுங்களா? அதாவது பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு. இது வந்து ரொம்ப அதாவது இதில் வந்து பென் ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு அடுத்தடுத்த ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நியோசோனிக் இப்படி ட்ரிக் வந்து எப்படி செய்யணுங்கிறத நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த ட்ரிக்கை பார்த்து கற்றுக்கோங்க, அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ் ட்ரிக் வந்து கற்றுக்க முடியும். இந்த பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா சிம்பிள் ஸ்டெப்லேயே வந்து சொல்லிடலாம். எப்படின்னா இந்த பென் ஸ்பின்னிங் மோடு, அதாவது வந்து பென் ஸ்பின்னிங் நீங்கள் வந்து எந்த பென் ஸ்பின்னிங் மோடு வச்சுருக்கீங்களோ அதை இந்த 2 விரலால் பிடிச்சிக்கணும். ஆள்காட்டு விரலாலையும் நடு விரலாலையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 விரலால் பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய 2வது ஸ்டெப் என்னென்னா நம்ம கரெக்டாக, அதாவது சென்டரில் நீங்கள் வந்து சென்டரில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் இதுலேருந்து அதாவது இந்த சைடு கார்னர்லேருந்து கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இந்த நடுவரில் தெரியுமா இந்த விரல் அப்படியே தான் இருக்கணும். இந்த நடுவரலால் நம்ம வந்து பின்னாடி வந்து புஷ் பண்ண, புரியுதுங்களா? இந்த விரல் இப்படி இருக்கும். அது வந்து இந்த விரலால் இந்த விரலை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நடுவரில் வச்சு நம்ம பின்னாடி அந்த பென் ஸ்பின்னிங் மோடு வந்து புஷ் பண்ணணும். இந்த மாதிரி புஷ் பண்ணுறப்ப அந்த பென் ஸ்பின்னிங் மோடு என்ன ஆகும்னா கரெக்டான ஸ்பீடில் புஷ் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த மாதிரி ஸ்பின் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து நடுவரில் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஸ்பின் ஆகிட்டு திரும்பி வரும் பாருங்கள். அந்த திருப்பி வரப்போ கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம இந்த நடுவரலால் பிடிக்கணும். இந்த பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கில் நம்ம பண்ண வேண்டிய வேலையை இது மட்டும்தான். ஒன்றும் இல்லை, இந்த நடுவரால் பேக் சைடு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணுவீங்க. அப்படி புஷ் பண்ணுறப்ப ஸ்பின் ஆகிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வரும். அப்போ நம்ம வந்து இந்த நடுவரால் இந்த மோடை வந்து பிடிக்கணும். அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிறது தான் பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ட்ரிக்கு. ரொம்ப ஈஸி. அதே இண்டெக்ஸ் அரௌண்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பென் ஸ்பின்னிங் மோடை வந்து நடுவரில் வச்சுட்டு இப்படி தள்ளுவீங்க. அதாவது இந்த மாதிரி தள்ளுவீங்க. இந்த மாதிரி முன்பக்கம் தள்ளுறப்ப இது இப்படி ஸ்பின் ஆகிட்டு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இண்டெக்ஸ் அரௌண்டு. அதே வந்து நீங்கள் பேக் சைடு இந்த மாதிரி இப்படி முன்பக்கம் நீங்கள் புஷ் பண்ணுறப்ப இந்த மாதிரி முன்பக்கம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது மறுபடியும் ஸ்பின் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கும். இது வந்து இண்டெக்ஸ் அரௌண்டோட ரிவர்ஸ், புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த 2 விரலுக்கு தான் வேலையே. இதில் வந்து கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு தள்ளினீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு வரும். அதை நம்ம கரெக்டான டைமிங்கில் இந்த விரலால் பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸ் அரௌண்ட் ரிவர்ஸ் ட்ரிக்கை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இவ்வளோ தான் வேலையே. இது வந்து உங்களுக்கு கற்றுக்க ரொம்பலாம் நேரம் ஆகுது. அதிகபட்சமாக ஆஃப் அன் ஹவர் உங்களால் இந்த ட்ரிக் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி
தள்ளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பென் ஸ்பின்னிங் மோடு பிடிக்கிறீங்க, கரெக்டான ஸ்பீடில் இப்படி தள்ளிகிட்டே இருக்கு நீங்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி தள்ளுறப்ப கரெக்டாக அந்த ஒரு ஸ்பீடில் தள்ளுறப்ப அந்த ஒரு டைமிங்கில் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனால உங்களால் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து பின்னாடி தள்ள பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி தள்ள பாருங்கள், கரெக்டான ஸ்பீடில் தள்ளணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்பீடில் தள்ளணும்னு தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக தள்ளினீங்க அப்படின்னா பென் ஸ்பின்னிங்கோட மோடு வந்து கையை விட்டு விலகி போய் தூரமாக விழுவும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆகக்கூடாது. கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணுறப்ப இது ஸ்பின் ஆகிட்டு திரும்பி இதே இடத்துக்கு வந்து நிற்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணதால் தான் இந்த பென் ஸ்பின்னிங்கோட மோடு வந்து கரெக்டாக ஸ்பின் ஆகிட்டு திரும்பி இதே இடத்துக்கு வருது. இதே வந்து நீங்கள் அந்த ஸ்பீடு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து வீசிடுவீங்க. அதாவது ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்க அப்படின்னா வீசிடுவீங்க. அதே வந்து அந்த கம்மியான ஸ்பீடில் பண்ணிங்க அப்படின்னா இது கரெக்டாக ஸ்பின் ஆகாது. கரெக்டாக இந்த அளவுக்கு மட்டும் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துடும். இந்த மாதிரி புரியுதுங்களா? அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தானாக இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் ஒரு டைமிங்கில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கு உங்கள் கைக்கு அப்படியே செட் ஆகிடும், புரியுதுங்களா? நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான அந்த போக உங்களுக்கு வந்து இது பழகிடும். ஸோ கரெக்டான ஸ்பீடில் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். சரி, இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னா இது தான் கரெக்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தா இந்த பென் ஸ்பின்னிங் மோடு வந்து கரெக்டான ஒரு எட்ஜில் பிடிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்புன்னு பார்த்தா பேக் சைடு வந்து புஷ் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பில் ஸ்பின் ஆகிட்டு வந்து கரெக்டான அந்த ஒரு டைமிங்லேருந்து பிடிக்கணும். இவ்வளோ தான் இந்த ட்ரிக்கிலேருந்து நம்ம கற்றுக்க போகிற இந்த 3 ஸ்டெப்பில் இந்த ட்ரிக்கை உங்களால் கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸி. நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இதே உங்களுக்கு நியோசோனிக் தெரியும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த ட்ரிக்கை வந்து செய்ய முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியுது, நியோசோனிக் ட்ரிக் எப்படி செய்யணும்னு தெரில அப்படின்னா இந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களால் நியோசோனிக் ட்ரிக்கை ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். அந்தளவுக்கு நியோசோனிக் ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியலன்னா போய் பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கரெக்டான ஒரு பொசிஷனில் பிடிச்சிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பில் பேக் சைடு இந்த மாதிரி கரெக்டான ஸ்பீடில் புஷ் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு ஸ்பின் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக பிடிக்கணும். அவ்வளோதான், புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பென் ஸ்பின்னிங் இண்டெக்ஸர்ன்ற ட்ரிக்கோட அந்த 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தானாக கரெக்டான அந்த ஒரு டைமிங்கில் அந்த ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு உங்கள் கைக்கு தானாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்பீடு என்னென்னலாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்பின் பண்ணால் தானாக உங்களுக்கு வந்து அது ஸ்பின் ஆகிட்டு வரும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து செட் ஆகணும். இதை கற்றுறது ½ அன் ஹவர் கூட ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போக உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தோணும் இந்த ஸ்பீடில் பண்ணால் கரெக்டாக ஸ்பின் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும், புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.